வணக்கம், நான் டாக்டர் நிஷா, நேச்சுரல் மெடிசன் ப்ராக்டிஷனர். இன்றைக்கி நான் பேச போகிறது ஜீரோ கார்ப் டயட்ஸ். அதாவது நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்க, இல்லை ஃபாஸ்டிங் விரதம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க. ஸோ விரதத்துக்கு முன்னாடி நம்ம சடன்னாக ஃபாஸ்டிங்குள்ளே போக முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ நம்ம முதல்ல கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு முதல்ல நம்ம ஜீரோ கார்ப் டயட் சாப்பிடலாம். இல்லைனா LCHF லோ கார்போஹைட்ரேட்ஸ் ஹை ஃபேட் டயட் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. அதர்வைஸ் ஜென்ரலாகவே உங்கள் டயட் பிளானில் கார்போஹைட்ரேட்ஸ் மினிமைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னெல்லாம் உணவுகள் சாப்பிடலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எக். ஒரு எக்கில் 6 grams ப்ரோட்டீன் இருக்குது. ஒரு கோழிக்காக ஒரு கோழி உருவாகிறதுக்கான எல்லா நியூட்ரியன்ஸும் அந்த முட்டையில் இருக்குது. முட்டையில் இருக்கிற மஞ்சள், அதாவது யோக்கில் எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது. ஸோ முட்டை ஒரு ரொம்ப நியூட்ரிஷியஸான லோ கார்ப் ஃபுட். அடுத்தது சிக்கன். சிக்கனில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம நிறைய பேர் சிக்கன் சாப்பிட்டு நம்ம அதில் ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறோம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு செக்ஷன் ஆஃப் ஆளுங்களுக்கு அவங்களுடைய ப்ரோட்டீன் சோர்ஸ் மீட்டாக தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே உங்கள் உணவு முறையில் மீட் இருக்குது அப்படின்னா அதை நிப்பாட்ட வேண்டாம், கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ப்ரோட்டீன் சோர்ஸ் அந்த மீட்டாக தான் இருக்கும். அடுத்தது ஃபிஷ். ஃபிஷ் டீப் ஃப்ரைடாக சாப்பிடக்கூடாது, ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடக்கூடாது. ஆனால் கறி ஃபார்மில், குழம்பு ஃபார்மில் ஃபிஷ் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் குட் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் ரெண்டுமே இருக்குது ஃபிஷ்ஷில். அடுத்தது வெஜிடேரியன் சோர்ஸ் நெய். அதாவது நம்மளுடைய பசு நெய் சாப்பிட்டிங்கன்னா அதில் கான்ஜுகேட்டட் லினோயிக் ஆசிட் சொல்லிட்டு ஒரு மாலிக்யூல் இருக்குது. அதே போல் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பசு நெய்யில் இருக்குது. இது நம்மளுடைய குடலுக்கும், நம்மளுடைய ஸ்கின்னுடைய ஆரோக்கியத்துக்கும், நம்மளுடைய ஹேரோட ஆரோக்கியத்துக்கும், ஜென்ரலாகவே நமக்கு பாடியில் இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாலிக்யூல் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ். நெய்யில் இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் போதுமான அளவில் இருக்குது. அடுத்தது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஜீரோ கார்ப் ஆயிலுங்க. அதில் குட் ஃபேட் இருக்குது, ஆனால் கார்போஹைட்ரேட்ஸ் ஜீரோ. தேங்காய் எண்ணெயில் மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஃபேட் இருக்குது. அதே போல் தேங்காய் எண்ணெயில் லாரிக் ஆசிட் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ஃபேட்டி ஆசிட், ஒரு டைப்பான ஒரு கொழுப்பு. ஸோ இந்த தேங்காய் எண்ணெயில் இருக்கிற இந்த ஆசிட்ஸோ இல்லை இந்த மாலிக்யூல்ஸ் நம்ம கட்டுக்கோ, நம்ம பிளட் வெசல்ஸுக்கோ, நம்மளுடைய குடலுக்கோ நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் செய்யுது. ஸோ கோகனட் ஆயில், நெய், முட்டை, ஃபிஷ், சிக்கன், அப்புறம் பட்டர் கூடங்க. பட்டரில் பியூட்டரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அது கூட நம்ம குடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ஸோ நீங்கள் லோ கார்ப் டயட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் மோர் அடிஷன் கோகனட். கோகனட் ஜீரோ கார்ப், ஆனால் அதில் ஃபேட், ரொம்ப குட் ஃபேட் அதிகமாக இருக்குது. ஒரு வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் குட் ஃபேட் நம்ம தேங்காயாக எடுத்துக்கலாம். ஸோ தேங்காயும் நம்மளுடைய நெய்யும் நம்மளுடைய தேங்காய் எண்ணெயும் வெஜிடேரியன் சோர்சஸ் ஆஃப் ஜீரோ கார்ப் ஃபுட். நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா எக்ஸு, ஃபிஷ்ஷு, சிக்கன் இதில் ஜீரோ கார்ப், ஆனால் குட் ப்ரோட்டீன் அண்ட் குட் ஃபேட் இருக்குது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உடல் பருமன் குறைக்கணும், இல்லைனா PCOD பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், உங்களை முட்டைப்பையில் கட்டி இருந்தால் குறைக்கணும், இல்லைனா இன்ஃபர்டிலிட்டி, அதாவது நீங்கள் குழந்தை பிறக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க, இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே இந்த ஜீரோ கார்ப் டயட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இதை மேக்ஸிமம் போதுமான அளவில் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கலாம். தேங்க்யூ.